श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 45வது தாத்துருத்தமக. தாத்துருத்தமகனா பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்தவர். பகவான் பிரம்மாவை சிருஷ்டித்தார், மற்றபடி எல்லாத்தையும் பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா பகவானும் சிருஷ்டிக்கிறார், பிரம்மா சிருஷ்டிக்கிறார், இப்போ 2 பேரும் சமமா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா விதாத்தா தாத்து ருத்தமக, தன்னால் யார் படைக்கப்பட்டாரோ அவரை காட்டிலும் உயர்ந்தவர் பகவான். சத்தியம் நாராயண பரக, நாராயண பிரம்ம ஜாயத்தே, அதெல்லாம் சாஸ்திர வாக்கியம். அவரிடத்துலேருந்து பிறந்திருக்கிறபடியால் காரியமான பிரம்மாவை விட காரணமான பகவான் உயர்ந்தவர் அப்படிங்கிறது திருநாமத்தோட அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். பிரம்மா ஒரு பேரழகிய படைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் என்ன பண்ணார், மின்னலை பிடிச்சி மேகத்தை தொடச்சி ஒரு அழகான பெண்ணை படைத்தார். நாரதர் பிரம்மாட்ட போய் பெண்ணை படைச்சுட்டீர், தலையெழுத்து எழுத வேண்டாமோ அப்படின்னார். அவர் என்ன நினச்சார், குத்தம் இல்லாதவர் அப்படி பேர் வச்சிருக்கேன், அகல்யா அப்படின்னு மனசில் வச்சுட்டு எழுதுகிறேன் அப்படின்னார். ஆனால் நாரதர் என்ன பண்ணார், பிரம்மாவுக்கே தெரியாமல் தலையெழுத்தில் உள்ள ஆவை அழிச்சுட்டார். அப்படின்னா ஹல்யா, ஹல்யானா தோஷம் உள்ளவர்னு அர்த்தம். அகல்யாவில் ஆவை எடுத்துட்டார். அதனால் அவள் குற்றம் மற்றவளுங்கிறது போய் குற்றம் உள்ளவள் ஆயிட்டா. பெண்ணை படைச்சாச்சு, கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஸோ மாப்பிள்ளை பார்க்கணும். நாரதர் கேட்டார், என்ன மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா அப்படின்னு பிரம்மாட்ட கேட்குறார். அதுக்கு பிரம்மா, எங்கே தேடுறது அதான் தெரியல அப்படின்னார். உடனே நாரதர் சொல்ற, ஏன் ஒரு போட்டி வச்சுருவோமே அப்படின்னார். உடனே தேவர்களெல்லாம் ரெடி ஆகிட்டா. யார் 7 உலகங்களையும் முதல்ல சுற்றி வராளோ அவளுக்கு தான் பெண்ணை கொடுப்பதா சொன்னார் பிரம்மா. தேவர்கள் என்ன பண்ண, அவளுக்கு வாகனம் இருக்கே, கிளம்பிட்டா. உடனே நாரதர் என்ன பண்ணார், கௌதம முனிவர்கிட்ட வந்தார். அவராக ரொம்ப வயசானவர், 83 வயசுக்கு மேலே அவருக்கு. அவர்கிட்ட சொன்னார், ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், எந்த வயசாச்சுன்னு சொல்கிறாரு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னார். ஒன்றும் இல்லை, இந்த 7 உலகத்தை சுற்றிட்டு வந்தால் உங்களுக்கு பொண்ணு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறார். இந்த வயசு இல்லையா அப்படிங்கிறார் கௌதம முனிவர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உமக்கு தெரியாதா, பசுமாடு பிள்ளையாண்டு இருக்கிற பசுமாடு வயத்தில் கண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்குட்டி. ஸோ முதல் முகம் அந்த பக்கம், இந்த பக்கம் கண்ணுக்குட்டி வரமோ அந்த மாதிரி இருக்கிற பசுவை 3 தடவை பிரதர்ஷனம் பண்ணி வந்தாச்சுன்னா 7 உலகத்தையும் பிரதர்ஷனம் பண்ணி வந்ததாக அர்த்தமா. உடனே என்ன பண்ண ரிஷி, பசுமாட்டை 3 பிரதர்ஷனம் பண்ணிட்டார். உடனே பிரம்மாட்ட போய் சொல்லிட்டார் நாரதர், எப்படி அதான் பசுமாட்டை உங்கள் உங்கள் வேதம் சொன்னது தான், அது பிரகாரம் கௌதம முனிவர் பண்ணியாச்சு அப்படின்னோடனே அகல்யா கல்யாணம் பண்ணிட்டாச்சு. எப்படி விநாயகர் பெற்றோரை 3 பிரதர்ஷனம் பண்ணி ஞானப்பழம் வாங்கினாரோ அதை மாதிரி இந்த ரிஷிக்கு அகல்யா கிடச்சாச்சு. ஆனால் இந்திரன் பாவம் ஐராவதி யானையில் 14 உலகத்தை சுற்றிட்டு பார்க்குறான். ரிஷிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கோபம் அவனுக்கு, இந்திரனுக்கு. சரி எப்படியானு இந்த அகல்யாவை பழி வாங்கணும்னு நினச்சான். இப்போ தான் அவள் அகல்யாவாக இருக்காளே, அது வேறு விஷயம். எப்படியானு பழி வாங்கணும்னு நினச்சான். அதனால் என்ன பண்ணா, ரிஷி வெளியில் போன சமயம் அகல்யாட்ட அபச்சாரப்பட்ட விஷயம்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் ரிஷி என்ன பண்ணார், அகல்யாவை கல்லாக போ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டார். ஆனால் அவர் சொன்னார், ராமபிரான் திருவடி படும்போது உனக்கு இந்த சாபம் நீங்கும் அப்படின்ட்டார். இதுக்கு கம்பர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போயின் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால்வண்ணம் இங்கே கண்டேன் அப்படின்னு பாடுறார். என்ன ஒரு அழகான வரிகள். அந்த திருவடி பட்ட உடனே என்னாச்சு, அழிச்சிருந்தார் நாரதர், அது இப்போ வந்துடுத்தோ. ஏன்னா பெருமாளோட திருவடினா பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து இவ இப்போ என்ன ஆகிட்டா, அகல்யாவாயிட்டா. ஸோ பண்டை வண்ணமாக எழுந்தாள் அப்படிங்கிறார் கம்பர். பண்டை வண்ணம்னா எப்படி, இந்திரன் அவளை தீண்டுறதுக்கு முன்னாடி உள்ளபடி அப்படியா? இல்லை, கௌதமர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அகல்யா அப்படி பரிசுத்தமாக வந்தாளாம். அதனால தான் பதிவிரத லிஸ்ட்டில் அகல்யா சேர்ந்துட்டா. இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, பகவானோட திருவடி பட்டதுன்னா அது பிரம்மாவோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ பிரம்மாவுக்கு ஒரு பெயர் தாத்துன்னு பேர். இவர் பகவானுக்கு தாத்து ருத்தமக, பிரம்மாவை விட உயர்ந்தவர். அப்படின்னாலும் அவர் திருவடி பட்டால் போருமே, எல்லா தலையெழுத்தெல்லாம் மாறி போயிடுமே. அதனால் நம்ம புலம்ப வேண்டாம், இவன் தலையெழுத்தை பார்த்தியா அப்படிலாம் புலம்பவே வேண்டாம். பகவான் திருவடி எதுக்கு இருக்குது,
அதை பற்றினா போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பெருமாள் திருவடி தான் சடாரி, அதை வாங்கிட்டோம்னா போகிறோம், நம்ம தலையெழுத்தே மாறிடும். அதனால் நம்ம தாத்துருத்தமக அப்படின்னு திருநாமத்தை சொல்லிகிட்டே வந்தோமானா நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டு அப்படிங்கிறார் இந்த திருநாமத்தில். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கிரஷ்டு உக்ரஷ்டதமக தண்டாகுபி கயா தம் கிருஷ்டேபியக பிரஜாபதி பிரபூதபியஸ்ச. அதாவது உயர்ந்த படைப்பாளி நான்முகனை காட்டிலும் மிகச்சிறந்தவர். உயர்ந்த படைப்பாளி யார்? பகவான். ஸோ பகவான் நான்முகனை காட்டிலும் மிகச்சிறந்தவர். அதான் தாத்துருத்தமக அப்படிங்கிற திருநாமத்துக்குள்ள அர்த்தம்.